இருக்கல, இனிமே எனக்கு கீழானவன், எனக்கு கீழ் சாதி அப்படின்ற அந்த மனநிலையை வந்து சாதி, அதுதான் இந்து மதம் வர்ணாசிரமம் உருவாக்கிற மனநிலை. அதை உடைக்கணும்னா கண்டிப்பா மதம் மாற்றம் தான் ஒரே தீர்வு. இன்றைக்கு கூட தர்மபுரி நடந்த சாதி வன்கொடுமைக்கு அந்த மக்கள் மதம் மாறி இருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, சமத்துவமா ஏற்றிருப்பார்கள். அல்லாவோட கிருபையில் ஒரு புதிய முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இது தமிழகம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் இது பரவி நிறைய பேருக்கு போய் சேரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை தருவான். இன்ஷா அல்லாஹ். ஹலோ, சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்தேன். பட் இந்த படம் நல்லா இருக்கு. டெக்னிக்கலாக எல்லாம் பேச முடியாது. நான் இங்கே வந்தது, நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். மனுஷா கிரியேட் பண்ண காட், மனுஷா எப்படி மனுஷா காடை கிரியேட் பண்ண முடியும்? அது எத்தனை காடுனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த ஆவண படத்தை பார்த்தேன். அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள்ட்ட இவ்வளோ அருமையான கருத்துக்கள் வந்து பேராசிரியர் அப்துல்லா மூலமா எங்களுக்கு கிடைச்சது, நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்வு சந்திப்பை பார்த்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய வசனம் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆவணப்படம் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பா முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இந்த ஆவணப்படம் ஒரு அருமையான கருத்து, ஒரு மெசேஜ்னு சொல்லலாம். இறைவன் திருக்குரான்ல சொல்றான் ஒரு வசனத்துல, நான் சொன்ன கட்டளையை முஸ்லீம்கள் வந்து ஒழுங்கா நிறைவேற்றலைன்னா ஒட்டுமொத்தமா சமுதாயத்தை அழிச்சிட்டு புதுசா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன், அவர்கள் வந்து உங்களை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இறைவன் சொன்ன இந்த வசனம் வந்து எனக்கு நினைவுக்கு வருது இன்னைக்கு. அந்த புதிய சமுதாயம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லலாம். பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் நமக்கே தெரியாத, முஸ்லிம்களுக்கே தெரியாத பல கருத்துக்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் கார்த்திகேயன், அனிமேஷன் ஓவியராக இருக்கேன். நான் வந்து பெரியார் மேலே மிகுந்த பற்று உடையவன். அவரை பற்றிய ஓவியங்கள் நிறையா தீட்டியிருக்கேன். ஆனால் அவர் வந்து இஸ்லாத்து மேலே இவ்வளவு மரியாதை வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்க ஒரே ஒரு விஷயம் இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிறது தான் அப்படின்னு அவர் சொன்னது வந்து இது ரொம்ப புதுமையாக இருக்குது. ஆனால் இதுதான் உண்மையானது. பெரியார் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாலும் அது வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும். அவர் விஷயத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. இந்த ஆவணப்படமும் மிகப்பெரிய பாதிப்பை தமிழக மக்களிடம் ஏற்படுத்துன்றது மட்டுமல்லாமல் இது வந்து நிச்சயம் வந்து வெற்றியும் கொடுக்கும். பெரியார் தாசன் வந்து பெரியார் மேலே உள்ள பற்றுனால பெரியார் தாசன் மாறினார். ஆக்சுவலாக ஒருவேளை பெரியார் வந்து இன்னமும் இருந்திருந்தா அவர் அப்துல்லாவா இருந்திருப்பார், பெரியார் தாசன் வந்து அப்துல்லா தாசனா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ வந்து அவர் அப்துல்லாவா இருக்காரு. ஆனா இந்த ஆவணப்படம் மூலமா அப்துல்லாவுக்கு நிறைய அப்துல்லா தாசன் வருவாங்க. அதுல முதன்மையா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரியார் என்று சொன்னாலே இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியும், கருத்துக்களாகவும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியார் என்று சொன்னால் பார்ப்பனர்களை அதிகமாக திட்டுவார். பெரியார் என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்வார். இதை தவிர்த்து பெரியாரை பற்றி பெரிய செய்திகள் வெளியே பரப்பப்படவில்லை. பெரியார் என்றால் நாத்திகம் பேசக்கூடியவர் என்றுதான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். பெரியாரை பற்றி வாசிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை அவர் வெளியே சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமாக இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார் என்பதை இன்றைக்கு இந்த ஆவணப்படம் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறது. பெரியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நாத்திகம் என்பது என்னுடைய கொள்கை அல்ல, நாத்திகம் என்பது என்னுடைய ஆயுதம். இன்றைக்கு இந்த நாட்டில்
இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறைகள், தீண்டாமை கொடுமைகளுக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதத்தை நான் நாத்திகமாக எடுத்திருக்கிறேன் என்றுதான் சொன்னார். அதை கொள்கையாக ஒரு காலத்தில் சொல்லவில்லை என்பதை அவருடைய கருத்து பதிவிலேயே பல புத்தகங்களில் அவருடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வு இஸ்லாம் என்பதை மிக தெளிவாக அவருடைய செயல்களிலே, அவருடைய சொல்களிலே, அவருடைய பேச்சுக்களிலே பதிவு செய்தார். அதை ஒரு மிக அருமையான ஒரு முயற்சியோடு மரியாதைக்குரிய பேராசிரியர் அப்துல்லா பெரியாதாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, இந்த செய்திகள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக உண்டாக்கும். அதே நேரத்தில் எங்களை போன்றவர்களுக்கு, பூர்வீக முஸ்லிம்களுக்கு ஒரு வெட்க உணர்ச்சியையும் இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேலாவது நாங்கள் இந்த இஸ்லாத்தை, ஒரு தூய இஸ்லாத்தை, மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தை இந்த திரைப்படம், இந்த ஆவணப்படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துள்ளேன். என் பேர் செல்வகுமார். நான் இந்த ஆவணப்படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஆவணப்படத்தில் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக உலகளவில் அதிகமான பேர்களால் பின்பற்றப்படுகிற மதமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்தியாவில் இஸ்லாமியராக பிறக்காத ஒரு தலைவர் இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு பிரம்மாண்டமா பேசினது யாருன்னு பார்த்தா தேச இந்தியாவில் பெரியாரா தான் இருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவ்வளவு கருத்துக்களை இஸ்லாத்தை நோக்கி அவர் நகர்த்திருக்காரு சொன்னா அவர் மனதில் இஸ்லாம் எவ்வளவு தூரம் பாதிப்படைய செய்திருக்குங்கிறது தான் இந்த ஆவணப்படம் விளக்கியிருக்கு. இந்த படத்தை அவசியம் எல்லாரும் பாருங்க. ரொம்ப முக்கியமா பெரியாருடைய வழியில, அவருடைய வாழ்க்கையிலே சொல்லணும்னா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். நன்றி. ஹாஜா கனி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயலாளர். மூட பழக்கங்களை எதிர்த்த பெரியாரின் கருத்துக்களை மூடும் பழக்கம் தமிழகத்தில் நீண்ட நெடுங்காலமாய் இருந்து வந்திருக்கின்றது. ஒரு புதையலை போல் மறைந்திருந்த கருத்தை பொதுமக்களுக்கு உடமையாக்கி இருக்கிறார் பேராசிரியர் பெரியார் அப்துல்லா. இந்த முயற்சியை மனமாற வாழ்த்துகிறோம். மக்களிடம் எடுத்துச் செல்ல அனைவரும் இதில் கைகோர்த்துக் கொள்வோம். நன்றி. பெரியார் கொள்கை உள்ளவங்க பெரியாருடைய கருத்தை கரெக்டாக சொல்லுங்க. பெரியாருடைய கருத்தை கரெக்டாக சொன்னா தான் மக்களுக்கு என்னென்னு புரியும். பெரியார் மூட நம்பிக்கை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு. அதை சொல்லாமல் நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க பெரியார் கொள்கை உள்ளவங்க. தயவுசெய்து பெரியார் கொள்கை உள்ளவங்க பெரியாருடைய கருத்து என்னவோ அதை கரெக்டாக சொல்லுங்க. சொன்னா தான் மக்களுக்கு புரியும். மக்களை முட்டாளாக்காதீங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு காட்டுங்க. பெரியார் சொன்ன கொள்கை கரெக்டாக சொல்லுங்க. சரியா? அதான் பெரியாருக்கு செய்யற நீங்க கடமை. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா அல்லது எதிர்த்தாரா? மிக ஒரு அருமையான முயற்சி இந்த ஆவணப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தினுடைய திரை வெளியீட்டு விழாவுக்காக வந்திருக்கோம். இது மிக மிக அருமையான முயற்சி. பெரியாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். கடவுள் இல்லை என்று மறுத்தவர், கடவுள் கொள்கை எதிர்த்தவர், இந்த கருத்து மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரை பற்றி அறியாத பல பக்கங்களை இந்த ஆவணப்படங்கள் நமக்கு சுட்டிக்காட்டியது என்றால் அது மிக இல்லை. இந்த முயற்சியில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும், இந்த முயற்சியில் இன்னைக்கு அந்த திராவிட நாடாகிய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உலகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய, கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சமூக நீதி அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கேன். பெரியார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கார், அவருக்கு எந்த அடையாளம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நல்ல விஷயங்களால சொல்லியிருக்காங்க. இது பாராட்டுக்கள். பெரியார் தாசன் பெரியார் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட விஷயத்தையும், மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்காக வலியுறுத்திய விஷயங்களையும் இந்த ஆவணப்படம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பெரியார் அவர்கள் கூறிய கருத்துக்களை மிக தெளிவாக இந்த குறும்படம் பதிவு செய்துள்ளது. புதைக்கப்பட்ட உண்மைகளை புதிய முறையில் மக்களுக்கு புரிய வைத்த இந்த முயற்சி மாபெரும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆவணப்படத்தை ஒவ்வொரு மனிதனும் பார்த்தால் அவர்கள் விரைவாக நேரு வழிக்கு, அதாவது இஸ்லாத்துக்கு வழிக்கு வந்து விடுவார் என்பது என்னுடைய கருத்து. அல்ஹம்துலில்லாஹ் படம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்திருக்கு. இதோட 2ஆம் பாகம் 3ஆம் பாகமும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம இளைஞர் பட்டாளம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன்,
இந்த படத்தை வந்து இந்த ஆவணப்படத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் உண்மைக்குண்டான ஒரு மனசாட்சிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அவ்வளவு உணர்வுபூர்வமாக சூப்பராக அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உலக மக்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க, அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. என் பேர் ஷாகுல் அமீது. இது ஒரு புதிய முயற்சி. இது வந்து நம்ம டைரக்டர் அமீர் சொன்னது போல் எதிர்ப்புகளும் இருக்கும், ஆதரவுகளும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் புலவர் திவான் முகமது நகீப் ஜலாலி. ஆவணப்படம் மிக மிக அருமை. அதற்காக பெரியார்தாசன் அப்துல்லா அவர்கள் கடுமையாக உழைத்துள்ளார்கள். அவர்களுக்கு சகோதரர்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவரின் முயற்சி குறையில் இல்லாத முயற்சியாக வெற்றி பெற துவா செய்கிறேன். ஆணித்தரமாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்காரு. என்னை பொறுத்த மட்டும் இஸ்லாத்தை மிக ஆழமாக அழுத்தமாக சொன்ன ஒரு மிகப்பெரிய தாயியாக இருந்தால் கடந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு ரெண்டிலையும் சேர்த்து அந்த பெரியாராக தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. என்றால் தந்தை பெரியாரை பொறுத்தளவு கடவுள் மறுப்பார் என்பதை இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகுதான் அவரும் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பதை மறைமுகமாக அல்ல, தெளிவாகவே ஒரு இறைவன் கொள்கையை நினைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய. ஒரு ஆவணப்படம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. ஆனால் பெரியார் இஸ்லாம் ஏற்றாரா இல்லையா ஒரு கேள்வி கூட அங்க வந்தது. ஆனா மனதளவில் ஒருத்தர் ஓரிரை கொள்கையும் நபிகள் தான் கடைசி நபியத்தை ஏற்றுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவன் முஸ்லீம் ஆகிவிட்டான் என்று எனக்கே ஒரு முறை ஜாகிர் நாய்க் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்னன்னா, நான் இஸ்லாத்து வராதுக்கு முன்னாடி நான் சுண்ணத்து பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய பேர் மனோகராக இருந்தேன். அப்போ நான் யாரு கேட்டேன். அப்போ அவர் எப்போ மனதளவுல ஒரு ஆளு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ, ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டானோ அவன் முஸ்லீம். அதே போலதான் பெரியார் கூட முஸ்லீம் தான். காரணம் என்னன்னாக்க அவர் மனதளவுல இருக்குது. ஆனா வெளிப்படையில அவர் தொழுதாரா இல்லையா, நோன்பு வச்சாரா, அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா அவரும் ஒரு தாயா தான் இருந்து வாழ்ந்துருக்கிறார். கிடைச்சா என்னோட இது முடிச்சுக்கிறேன். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கிடந்த உண்மைகளை வெளிச்சத்தில் கொண்டிருந்த சூழ்நிலைக்கு அல்லாஹ் நம்பிக்கை இந்த தாவா பணி வெற்றி பெற்று மிக வளர்ச்சி அடைய வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். முஸ்லிம் அல்லாத பிறமத சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றியும் அதனுடைய கொள்கையை பற்றியும் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தவறான கொள்கையை, தவறான நிலையை இந்த படம் அவர் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாற்று செய்திகளை மீண்டும் இடைக்காலத்திற்கு பிறகு அவருடைய காலத்தில்